தளபதி விஜய் இரட்டை வேடங்கள்ல நடித்து வெளியாகி திரையரங்குல 3வது வாரத்தில் ஓடிக்கொண்டுள்ள படம் தி கோட். இந்த படம் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகள்ல ரிலீஸ் ஆனது. தமிழ்நாட்டில் மட்டும் படம் கிட்டத்தட்ட 1100 திரையரங்குல ஷோலோவாக ரிலீஸ் ஆனது. இந்தியா முழுவதும் சுமார் 5000 ஸ்கிரீன்கள்ல ரிலீஸ் ஆனது. இந்தியா மட்டும் இல்லாமல் 40க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளிலும் படம் ரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த நிலையில படத்தின் வசூல் விவரம் குறித்து இந்த தொகுப்புல பார்க்கலாம். தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் ஒரே நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவரது சம்பளத்தை எட்ட மற்ற முன்னணி நடிகர்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் தேவைப்படும் என கூறும் அளவிற்கு வசூலிலும் கொடி கட்டி பறக்கிறார். விஜயை நம்பி சினிமாவில் களமிறங்கினால் படம் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படியும் செலவு செய்த பணத்தை வட்டியும் முதலுமாக வசூல் செய்து விடலாம். இது மட்டும் இல்லாமல் OTT உரிமை, தொலைக்காட்சி உரிமை என மொத்தமாக பெரிய லாபத்தை ஈட்டிவிட முடியும் என்ற நம்பிக்கையை தயாரிப்பாளர்கள் மத்தியில உருவாக்கிவிட்டார். கோட் படம் முதல் நாளே உலகம் முழுவதும் ரூபாய் 126.32 கோடிகளையும், 4 நாட்கள்ல ரூபாய் 288 கோடிகளையும், 13 நாட்கள்ல ரூபாய் 413 கோடிகளையும் வசூல் செய்ததாக படக்குழு தெரிவித்தது. இந்த வாரம் தமிழில் மட்டும் 7 படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளது. இந்த படங்களில் ரிலீஸ் நாள் கோட் படத்தின் காட்சிகளும் திரையரங்களின் எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் குறைந்துள்ளது. ஆனால் கோட் படத்தினை ஹிந்தியில் பார்த்த ரசிகர்கள் படத்தை கொண்டாடிட்டு வர்றாங்க. குறிப்பாக படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டி இருப்பதால் தோனி ரசிகர்கள் வெறித்தனமாக படத்திற்கு ஆதரவு அளித்து வருவதாக கூறப்படுகிறது. படம் 2வது வாரத்தை எட்டியிருந்தாலும் பல காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக உள்ளது என தகவல்கள் வெளிவருகின்றது. இதனால் வட இந்தியாவில் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பது மட்டுமில்லாமல் வசூலிலும் வாகை சூடி வருகிறது என தகவல்கள் வெளிவருகிறது. தமிழ்நாட்டில் ரசிகர்கள் மத்தியில ஆதரவு குறைந்து வந்தாலும் வட இந்தியாவில் படத்திற்கு 2வது வாரத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பது படக்குழுவினரை மகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கிறது. தமிழ்நாட்டினை பொறுத்தவரையில் சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல இன்னும் 1 வாரத்திற்கு கேரண்டியாக ஓடும். ஆனால் மல்டி ஸ்கிரீன் தியேட்டர்ல படத்தின் காட்சிகளும் திரைகளின் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைக்கப்படும் என தெரிகிறது. ஆனால் வட இந்தியாவில் படத்திற்கு வரவேற்பு கிடைத்துள்ளதால் வசூல்ல மீண்டும் பாக்ஸ் ஆபீஸ் நிறையும் என கூறப்படுகிறது. முதல் 2 வாரங்கள்ல வட இந்தியாவில் மட்டும் 24.59 கோடிகளை வசூல் செய்துள்ளது எனவும், இப்படியான நிலையில படம் முதல் 17 நாட்கள்ல 440 கோடிகள் முதல் 445 கோடிகள் வரை வசூல் செய்திருக்க வாய்ப்புள்ளது என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. படத்தின் மொத்த வசூல் குறித்து படக்குழு விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.